ஐஸ்வர்யா, பதவி ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாத்திரும். அதுவும் அந்த பார்வதி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பதவி கிடைச்சா அவங்கெல்லாம் நம்ம தலை மேல ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. அதனால நீ பார்வதி மேல பரிதாபப்படவும் வேண்டாம், அவளுக்கு ஆதரவு கொடுக்கவும் வேண்டாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐஸ்வர்யா? அக்கா முதல்ல இந்த பதவிக்கு உன்னதான் நிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிருந்தாங்க. அப்புறம் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சாங்களோ தெரியல, திடீர்னு மூத்த மருமக மித்ரா தான் நிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு அந்த பதவிக்கு வந்தா மித்ராக்கு மட்டும் பெருமை இல்ல, உனக்கும் சேர்த்துதான். அதனால நீ இந்த ஆதி சொல்றான்லாம் கேட்டுக்கிட்டு அந்த சமையல்காரருக்கு பிரச்சாரம் பண்ண போயிடாத. அருண் கிட்டே சொல்லி வை, நம்ம எல்லாரும் குடும்பமா ஒன்னா நின்னு மித்ராவை ஜெயிக்க வைக்கலாம். அதான் நல்லா இருக்கும். பேசி முடிச்சிட்டீங்களா? அவ்வளவுதான். பார்வதி இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். என்ன பாக்குறீங்க? ஆண்டி பார்வதிய எப்பவோ இந்த குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்கிட்டாங்க. அப்படி ஏத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இங்க தங்க அனுமதிச்சிருக்காங்க. இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கிற பார்வதியை ஜெயிக்க வைக்கதான் நானும் அருணும் பாடுபடுவோம். மித்ராக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஹோட்டல்காரிக்கு திமிர பத்திய தொழிலாளர் தோழமைகளுக்கு வணக்கம். நடக்க இருக்கிற குட்வில் அம்பாசடர் பதவிக்கான தேர்தல் களத்தில் நிற்கிற வேட்பாளரை அறிமுக கூட்டத்தை நமது மதிப்பிற்குரிய அகிலாண்டேஸ்வரி அம்மா அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். வாங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். இது நாள் வரைக்கும் இந்த குட்வில் அம்பாசிடர் பதவிக்கு அன்ன போஸ்டா தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. இப்போ முதல் முறையா போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஜனநாயகத்துல போட்டிங்கிறது ஆரோக்கியமான விஷயம்தான். அதுக்கு நான் எதிரி இல்லை. குட்வில் அம்பாசிடர் பதவிக்காக நடக்கிற இந்த தேர்தல்ல ஏன் சார்பா மித்ரா போட்டியிடுறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்க மத்தியில இப்போ மித்ரா பேசுவா. ஆல் தி பெஸ்ட் மித்ரா. Thank you. நல்லா பேசுங்க. Hi ladies and gentlemen. There is no need to introduce me, since you all know well that I am the elder daughter-in-law of Akhilandeshwari. நல்ல தமிழ்ல பேசினாலே புரியாத கூட்டம் இது. இதுங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காளே, இங்கதான் இவ இங்கிலீஷ் புலமைய காமிக்கணுமா? To be in the position of your goodwill ambassador, one should well educated, well talented, and also person with vast knowledge in economics. By the way, I possess all the above. So please kindly vote for me. I am the talent candidate. மைக்க மூடு. என்ன மித்ராணி, தமிழ்ல பேசினாலே இதுங்களுக்கு புரியாது, இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க. தமிழ்லயே பேசு. பேசு. அக்கா, இப்ப தமிழ்ல என்ன அழகா பேச போறா பாருங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைங்கிறதுனால வனஜா ஆண்டி என்ன தமிழ்ல பேச சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ நான் இப்போ தமிழ்ல பேசுறேன். ஐயோ ஆண்டவா. நான் உலகம் பூரா சுத்தி இருக்கேன். அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க. நீங்களும் இங்கிலீஷ் கத்துக்கோங்க. அப்பதான் நான் பதவிக்கு வந்ததும் உங்களோட ப்ராப்ளத்தை
என்கிட்ட எனக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியும். யார் கேட்டா இதெல்லாம்? இந்த குட்வில் அம்பாசிடர் பதவிக்கு வரதுக்கு நல்லா படிச்சிருக்கணும், திறமை இருக்கணும், உலக பொருளாதாரம் பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த தகுதி அத்தனையும் என்கிட்ட இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனே தேவையில்லை. ஏன்னா நான் ஆன்ட்டியோட கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால நீங்க அத்தனை பேரும் எனக்கு தான் ஓட்டு போட போறீங்க. நான் தான் ஜெயிக்க போறேங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இந்த எலெக்ஷன்? ஒழுங்கா கிச்சன்ல வேலை பார்க்காம எதுக்கு இந்த எலெக்ஷன்ல போட்டி போட்டு கால நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தட்ஸ் ஆல். என்ன மித்ராணி? அடுத்ததாக மித்ரா அம்மாவை எதிர்த்து போட்டி போடுகின்ற பார்வதி உங்கள் மத்தியில் பேசுவார்கள். மேடையில இருக்கிற அம்மாவுக்கு என் முதல் வணக்கம். என் உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் இப்போ ஒரு வேட்பாளரா உங்க முன்னாடி நிக்கல, உங்கள ஒருத்தியா தான் நிக்கிறேன். எனக்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாதுங்க. ஏன்னா நான் 10வது கூட ஒழுங்கா முடிக்கல. எங்கேயோ ஒரு கிராமத்துல காட்டுலயும் மேட்லயும் சுத்திட்டு இருந்தேன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அம்மாதான். அம்மாவோட பெரிய மனசுந்தான். போடு போடு, நல்ல சாம்பிராணி போடு. இவனுங்க வேற தீபாரதனை காட்டுறானுங்க. அம்மா வீட்டுல சமயக்காரியா இருந்த என்ன பிராண்ட் அம்பாசிடரா ஆக்கி இன்னைக்கு என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது பெரிய யாதான். இதுதான் நான். இதுக்கு மேல என்ன பத்தி சொல்ல எதுவுமே இல்லை. இந்த பதவிக்கு வரணும்னா நல்லா படிச்சிருக்கணும், திறமை இருக்கணும், பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணும்லாம் சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு தேவையானத கேட்காமலேயே அள்ளி கொடுக்கறவங்க அம்மா. அவங்க நிர்வாகத்துல நமக்கு என்ன குறை இருந்துற போது கொடுக்க மனசில்லாதவங்க கிட்டதான் போராடி வாங்க இவங்க சொன்னது எல்லாமே தேவை. அம்மா மாதிரி நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட முன்னால போய் நின்னாலே எல்லாமே கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன், இந்த பதவியில எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கிற மாதிரியே தெரியல. நானும் உங்களை மாதிரியே அம்மாவோட விசுவாசமான வேலைக்காரி தான். அதனால என்ன உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாம எல்லாருமே சேர்ந்து
அம்மாவுக்கு பக்க பலமா இருப்போம். நன்றி. மா, 10ஆம் கிளாஸ் கூட படிக்காத பார்வதிக்கு கிடைச்ச வரவேற்பு படிச்ச மித்ராக்கு கிடைக்கலையே. பதவிக்கு படிப்பை விட பண்பு தான் முக்கியம்னு பார்வதி நிரூபிச்சிட்டம்மா. எலெக்ஷன்லயும் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவா. பத்தாம் கிளாஸ் கூட ஒழுங்கா படிக்காத ஒரு சமையல்காரி ஒர்க்கர்ஸ் மத்தியில தைரியமா பேசுறா, கைத்தட்டல் வாங்குறா, எல்லாரும் அவள ஆஹா ஓஹோன்னு புகழறாங்க. நீ இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு மாத்தி மாத்தி பேசுன. அவங்க மனசுல இடம் பிடிக்கவும் முடியல, கைத்தட்டலும் வாங்க முடியல. நீ எப்படி மித்ரா அவங்க கிட்ட ஓட்டு வாங்க போற? ஆண்டி, என்னை எப்படியாவது ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சேர்ந்தது. நீங்களே இப்படி சொன்ன எப்படி ஆண்டி? அதுக்கு நானா ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வைக்க முடியும்? ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஓட்டு போடணும், ஞாபகம் இருக்கா? அதுக்கு அவங்க கிட்ட இருந்து ஓட்டு எப்படி வாங்குறதுன்னு யோசி. ஐடியா என்ன ஐடியா ஆண்டி? மித்ரா, இந்த பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல மக்கள் கிட்ட அப்படியே ஒத்துமையா இருக்கிற மாதிரி, அவங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறதுக்கு அவங்கள கட்டி பிடிச்சி அப்படி இப்படின்னு பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்து அதை விளம்பரப்படுத்திக்குவாங்க. ஆமா ஆமா, எலெக்ஷன் சமயத்துல நான் கூட பேப்பர் டிவில எல்லாம் பாத்திருக்கேன். குடிசைக்கு போவாங்க, வயல்வெளியில வேலை செய்யற இடத்துக்கு போய் நிப்பாங்க, அவங்க கூட உட்கார்ந்து அவங்க சாப்பாட்டையே பங்கு போட்டு சாப்பிடுவாங்க. கரெக்ட், அதேதான். அரசியல்வாதிங்க மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு ஃபாலோ பண்ண டெக்னிக்கை நாம யூஸ் பண்ணி ஒர்க்கர்ஸ் கிட்ட ஓட்டு வாங்கணும். என்ன ஆண்டி சொல்றீங்க? மித்ரா, அந்த சமையல்காரி ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசும்போது என்ன சொன்னா, நான் உங்கள ஒருத்தி, உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி தானே கைத்தட்டல் வாங்கினா. அவ பேச்சுல சொன்னத நீ நடைமுறைப்படுத்தி ஓட்டு வாங்கிடு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல ஆண்டி. உனக்கு ஏதாவது புரிஞ்சாதான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. கேளு மித்ரா, நம்ம ஓட்டு கேட்க போகும்போது அவங்க கூட ஜெல்லான மாதிரி நடிச்சு அவங்க கூட உட்கார்ந்து அவங்க சாப்பாட்டை நம்ம பங்கு போட்டு சாப்பிடணும். ஐயோ ஆண்டி, அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரே அருவருப்பா இருக்கும். அவங்க கூட ஜெல் ஆகுற மாதிரி நடிக்கிறதுனா கூட ஓகே, ஆனா அவங்க கூட உட்கார்ந்து அவங்க சாப்பாட்டை எல்லாம் என்னால ஷேர் பண்ணி சாப்பிட முடியாது. இங்க பாரு மித்ரா, நீ ஒர்க்கர்ஸ் கிட்ட ஓட்டு வாங்கணுமா வேணாமா? அந்த சமையல்காரிக்கு இப்ப ஒர்க்கர்ஸ் கிட்ட இருக்கிற நல்ல பேரை தட்டி பறிக்கணும்னா இதை விட நல்ல வழி வேற எதுவுமே கிடையாது. நல்லா கேட்டுக்கோ மித்ரா, இந்த இலவச சாப்பாடெல்லாம் போட்டு மக்களை மயக்கிறது ஒரு விதம்னா, அதே சாப்பாட்ட அவங்க கூடயே உட்கார்ந்து சரிசமமா சாப்பிட்ட மாதிரி காமிச்சிட்டு அதையே ஓட்டா மாத்திக்கிற புத்திசாலித்தனம் இன்னொரு விதம். அதனால நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஒர்க்கர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு அவங்க கூட உட்கார்ந்து அவங்க சாப்பாட்ட பங்கு போட்டு சாப்பிடுற, ஓட்டு வாங்குற, குட்வில் அம்பாசிடர் ஆகுற.
இவளுக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் மித்ரா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம் உள்ள போனதும் ஒர்க்கர்ஸ் கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நெருக்கமா சிரிச்சு பேசணும். அதுக்கப்புறம் அவங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சு கொட்டணும். எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், அவங்க கூட உட்கார்ந்து அவங்க சாப்பாட்டை ஷேர் பண்ணி சாப்பிடணும். சிரிச்சு பேசுறது நெருங்கி பழகுறதெல்லாம் ஓகே ஆண்டி. ஆனா அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறது தான் கொஞ்சம் இடிக்குது. உனக்கு ஓட்டு வேணுமா வேணாமா? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? வேற எப்படி கேக்குறது? அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு தான் ஆகணும். வா பேசாம. எனக்கு வேற தலையெழுத்தா? மித்ரா, பண்ணாத. நம்ம ஃபேக்டரி. வா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். மித்ரா, என்ன இது இப்படி இப்படி கும்பிடு போடுற? அப்படிலாம் பண்ணக்கூடாது. கையை இப்படி வச்சு கும்பிடணும். என்ன? சொல்றத புரிஞ்சுக்கோ. வா. வணக்கம் மேடம். வேலையை பாருங்க. வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. யார் வேணும் உங்களுக்கு? இங்க ஆறுமுகம் யாராவது இருக்காங்களா? அந்த பேர்ல இந்த வீட்ல யாரும் இல்லையே. என் வீட்டுக்கார பேரு காளி அண்ணன். கண்ணகி நகர் 2nd ஸ்ட்ரீட் தானே? நீங்க சொல்ற அட்ரஸ் கரெக்ட் தான் சார். ஆனா ஆறுமுகங்கிற பேர்ல யாரும் இல்ல. ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்களா? இது எங்களோட சொந்த வீடுங்க. கட்டினதுல இருந்து நாங்க தான் இருக்கோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் வரீங்களா? வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அம்மா எங்களுக்கு எந்த குறையுமே வைக்கலம்மா. நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம்மா. அப்போ உங்க எல்லார் ஓட்டும் மித்ராக்கு தான் சொல்லுங்க. இத்தனை வருஷமா அம்மா சார்பா யாரை நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த வருஷம் ஆதி சார் அவர் சார்பா பார்வதியை நிறுத்திருக்காரு. அதாம்மா கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் குழப்பிக்காதீங்க. இப்ப கவனமா கேட்டுக்கோங்க. இந்த பார்வதி இருக்காளே, அவ படிக்காதவ. அவ எங்க வீட்ல சமையல் வேலை செஞ்சிட்டு இருக்கா. அவ எப்படி உங்க குறையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அக்கா கிட்ட எடுத்து சொல்லி அதை தீர்த்து வைக்க முடியும்? ஆனா மித்ராவை பாருங்க, நல்ல படிச்ச பொண்ணு. நீங்க அவகிட்ட உங்க குறையெல்லாம் சொன்னீங்கன்னா அவ நேரா போய் அக்கா கிட்ட சொல்லி அடுத்த செகண்டே எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவா. அதனால உங்க ஓட்டை எல்லாம் மித்ராவுக்கே போட்டுருங்க. ஆமாங்க, நான் உங்களுக்காக உழைக்க ரெடியா இருக்கேன். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன். உங்களுக்காக உழைக்க உங்க ஓட்டு மூலமா எனக்கு உத்தரவு கொடுங்க. அக்காவோட ஆதரவு பெற்ற மித்ராவுக்கு தான் உங்க ஓட்டெல்லாம் கொடுக்கணும். சரியா? இங்க பாருங்க, மித்ரா அன்னைக்கு பேசினதெல்லாம் நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. முதல் தடவை அந்த மாதிரி கூட்டத்துல பேசினதால ஏதோ ஒரு சில சின்ன தவறு நடந்து போச்சு. ஆனா மித்ரா ரொம்ப தங்கமான பொண்ணு. அவகிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் உங்கள ஒருத்தியா இருந்து தீர்த்து வைப்பா. அதனால நீங்க யாரும் எதையும் மனசுல வச்சுக்காம உங்க ஓட்டெல்லாம் போட்டு அவளை ஜெயிக்க வைக்கணும். மறக்காம எனக்கு ஓட்டு போடுங்க. இதில் இருக்க 3 அட்ரஸுமே கரெக்டாக இருக்கு. ஆனால் இதில் இருக்கிற ஆளுங்க மட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க.
தீபக் இந்த மாதிரி தப்பான தகவல் கொடுக்க வாய்ப்பே இல்லை. வணக்கம் சார், அசோக் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். தீபக் உங்ககிட்ட ஒரு கவர் தான் கொடுத்தாரா இல்லை வேற எதுனா கவர் கொடுத்துருக்காரா? அந்த ஒரு கவர் தான் சார் கொடுத்தாரு. என்னாச்சு சார்? இல்லை இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தப்பாக இருக்குது. ஓ அப்படியா? எனக்கு எதுவும் தெரியாதே சார். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார்.